திண்ணன் அவர் தந்தையையும் தாயும் முருகப்பெருமானிடம் வரம் பெற்று பிறந்தவர் கண்ணப்ப நாயனார். கண்ணப்ப நாயனார் என்பவர் சைவ சமயத்தவர்களால் பெரிதும் மதிக்கப்படும் 63 நாயன்மார்களில் ஒருவராவார். திண்ணன் என்ற இயற்பெயரைக் கொண்ட இவர் வேடர் குலத்தில் பிறந்த திண்ணன். வேட்டையாடும் வீரன், ஆனால் சிவனின் மீது அளவற்ற அன்பு கொண்ட ஒரு பரமபக்தன். தீர்க்காலத்திமலையில் குடுமித்தேவர் வாயுலிங்கத்தைக் கண்ட நாள் முதல் அவர் வாழ்க்கை முழுவதும் சிவபூஜைதான். வாயில் சுவர்ணமுகி ஆற்றின் நீரைக் கொண்டு அபிஷேகம் செய்து, தலையில் கொண்ட மலர்களாலும் இலைகளாலும் அர்ச்சனை செய்து, தன் உணவையும் சிவனுக்கே படைத்தான். ஆகம விதி அறியாத அவனின் பூஜையைக் கண்ட சிவகோசியார் வருந்தினார். அப்போது சிவன் திண்ணனின் அன்பை உலகுக்குக் காட்ட விரும்பினார். வாயுலிங்கத்தின் வலக்கண்ணில் குருதி வழிந்தது. அதை பார்த்த திண்ணன் மருந்திலை வைத்தான். குருதி நின்றதில்லை. அவன் தன் கணையை அகழ்ந்து சிவலிங்கத்தில் வைத்தான். உடனே குருதி நின்றது. பின்னர் இடக்கண்ணிலும் குருதி வழிந்தது. அதை குறிக்க தன் காலால் லிங்கத்தைத் தொட்டு 2வது கணையும் அகழத் தயாரானான். அப்போது பரமேஸ்வரன் அருளி, "நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா, நில்லு கண்ணப்பா" என்று தடுத்தருளினார். அந்த நாள் முதல் திண்ணன் உலகம் போற்றும் கண்ணப்ப நாயனாரானார். சிவனுக்கு அன்பே உயர்ந்த பூஜை. ஓம் நம சிவாய.